வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளை நோக்கமே மறந்து போன சங்கதிகளை நினைவு கொண்டு வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் நல்ல ஒரு சங்கதியில் சேர்க்கறதுக்காக அதை செயல்பட்டுருக்கு. இதில் பல விஷயங்கள் நம்ம மறந்துருக்கோம். இப்போ தொடர்ச்சியாக மருந்தில்லா மருத்துவம், விரல்களின் மூலம் வித்தை அப்படின்ற தலைப்பின் மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு, நோயில்லா மனிதன் வாழணும், ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயம் அமையணும், ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் வாழணும், ஒரு தனி மனிதன் நலமாக இருக்கணும் அப்படின்னா நோய் இல்லாமல் வாழறதுக்காக இந்த அறக்கட்டளை இப்போ விரல்களின் மூலம் வித்தை என்று முத்திரையை போட்டுட்ருக்கோம். அரிது மனிதராக பிறப்பது அரிது, அதினும் அரிது கூன் பிறடு நீக்கி பிறத்தல் அரிது, அதினும் அரிது ஆட்களா தொழுநோய் அப்படின்ற ஒரு ஔவையார் பாடல் இருக்குது. அப்போது இதனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன, ஒவ்வொரு மனிதனும் நோய் இல்லாமல் வாழ்ந்தால் அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்த மக்கள், அவனை சார்ந்த சமுதாயம் நல்லா இருக்குன்றதுக்காக பயன்பட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போது பொதுவாக நம்ம பார்த்துருப்போம். நண்டுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு வலையில் தான் இருக்கும். இப்போ எலியும் வலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கு, நண்டும் வலையில் தான் வாழுது. ஆனால் நண்டுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்டு வேகமாக பக்கவாட்டில் தான் நகரும். அதனுடைய கண்கள் பார்த்திங்கன்னா 360 பாகையிலையும் சுழற்சி அடிச்சுட்ருக்கோம். நிதானமாக அது உடைய உணவு பார்த்திங்கன்னா நிதானமாக உண்ணும். ஆனால் அதே சமயம் எதிரி நம்ம தாக்கக்கூடாதுன்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தின் காரணமாக வெகு வேகமாக கொடுக்கணும் ஓடிடும். அதே போய்ட்டு வலையில் போய்ட்டுனா அந்த நண்டு வலையில் நம்ம பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே கை விட்டு போயிடணும், அது மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த நண்டு அந்த வலையில் இந்த காற்றானது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த நண்டு சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. குட்டின்ற போது எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த நண்டு வெளியே வர்றதுக்கு எத்தனை பொறுமையாக வெளியே வர்றது. பார்த்தீங்கன்னா வயலில் நண்டு பொதுவாக எடுத்துக்கிடுவோமே அப்படின்னா, அந்த விவசாயி போகிற வர்றது, அந்த மற்ற ஜீவனங்கள் போகிற வர்றது, அப்போது எல்லா நண்டுமே பொதுவாக அப்போ தன்னை பாதுகாக்கிறதுல எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கற்கடகம்ன்ற முத்திரை. இந்த கற்கடகம்ன்ற முத்திரை பரதநாட்டியத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம். கற்கடகம் அப்படின்னா நண்டுன்னு பேர். எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி கைகளை வச்சு கோத்து இப்படி வைக்கணும். இதுக்கு பேர் கற்கடக முத்திரை. இப்போது இந்த நாட்டிய தாரனில் இது எதுக்காக கொண்டு வரோம்னா, கூட்டம் அமைதியாக இருக்கணும், அப்புறம் சங்கு ஊதுறது அப்படின்ற ஒரு அடவுக்கோசம் இந்த கற்கடக முத்திரையை கொண்டு வருவாங்க. இப்போது அதே போல் ஏன் அந்த நாட்டிய தாரங்களை இந்த தன்மையில் கொண்டு வருது, இப்போ தான் சங்கு ஊதல் அப்படின்ற ஒரு சமிக்கை கூட இந்த கற்கடக முத்திரையை கொண்டு வராங்க. அப்போது சங்கு ஊதணும் அப்படின்னா அந்த நுரையீரலில் காற்றை எந்த அளவுக்கு உள்ளே இழுத்து அந்த வாயை கூச்சி அந்த சங்குகளுடைய நாதத்தை எழுப்புறதுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த பிரயத்தனை பண்ணணும். ஆனால் அந்த சங்கு ஊதும் நபர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக அதை பண்ணுவாங்க. நம்ம ஊதணும் முயற்சி பண்ணோம், ரொம்ப கடினம். அதாவது அந்த சங்குடைய அமைப்பு அந்த உள்ள இழுத்து அந்த ஊத சொல்லும். இப்போ அதுக்கு ஒரு நளினம் வேணும். அப்போது நம் உடலில் ஒரு விதமான நளினத்தை கொண்டு வரதுக்கு, ஒரு அழகான தன்மையை கொண்டு வரதுக்கு இந்த நண்டு முத்திரை ரொம்ப பெரிதும் பயன்படக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்குது. ஆனால் அது சொன்னால் இந்த அடவில் அந்த சங்கு ஊதுதல்ன்ற ஒரு சொன்னாங்க. அப்போது மூச்சு திறனை வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த எதுக்காக அந்த நண்டு வலையை பற்றி சொன்னோம் அப்படின்னா, அந்த குறுகிய இடத்துல பார்த்திங்கன்னா பிராணம் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது அந்த குறையான ஒரே வலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நண்டு கூட இருக்கலாம். அந்த பிராணன் குறைவான இடத்துல அந்த நண்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு.
அப்போது இந்த கர்க்கடக முத்திரைன்ற பார்த்தோன்னா பிராணனை ரொம்ப அற்புதமாக நம் உடலுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போயிட்டு ஒரு கண்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. ஒன்றும் இல்லை, நீங்கள் எளிமையாக இப்படி வச்சு பாருங்கள். இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் இப்படி வச்சு பார்க்குற பார்வைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். கண்களில் ஒளி பெறும். அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு பற்றி ஏன் இங்கே சொல்லணும்னா, நண்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கை விட்டால் பிடிச்சோம்னா கையை கடிச்சு விடும். ஆனால் அது ஒரு சின்ன குச்சியை விட்டுனா ஏதோ ஒரு எதிரி நான் தாக்க வரைஞ்சோட அந்த குச்சியை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிடும். அப்படி நம்ம அந்த குச்சியை எடுத்தோம்னா அந்த நண்டு வெளியே எடுத்துக்கலாம். அதுபோல் பிடிவாதம் குணமுள்ள குழந்தைகளுக்கு இந்த கர்க்கடக முத்திரையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அதே சமயம் புத்தி சாத்துருங்க. விழிப்பு நிலையில் நண்டு மிகச்சிறந்த ஒரு ஜீவன். பார்த்திங்கன்னா கடற்கரையெல்லாம் பார்த்தோம், ஏரி கரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நண்டு அப்படியே பரவலாக மேய்ஞ்சிட்டே இருக்கும், தன்னுடைய இறையை எடுத்துகிட்டே இருக்கும். வானத்தில் ஏதோ பறவையோ இல்லை மனிதனோ வேறு ஏதோ ஜீவனம் பார்த்திங்கன்னா அது பல ஜீவனுக்கு உணவாக தானே போகுது. இப்போ இந்த ஜீவன்களை தாக்கப்படுற ஒரு உணர்வு அதனுடைய கண்களில் 360 பாகையும் சுற்றிட்டு இருக்கும். அந்த உணர்வோட அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், அது நெளிஞ்சு ஓடி. இப்போ நம்ம சாதாரணமாக நண்டு ஓடி போய் பிடிச்சிக்கணும் முடியறதுக்கு முடியாது. அதுவும் இளநண்டு பார்த்திங்கன்னா இன்னும், அதுவும் கடல் நண்டு பார்த்திங்கன்னா அது இப்போ பிராணனை குறைவாக எடுத்துகிட்டு அந்த குறைவாக எடுத்துக்கிட்ட பிராணனை அதிக சக்தியை மாற்றிக்குது. சமயோசிய புத்தி உள்ளது நண்டு. அப்போது புத்தி கூர்மையடைய இந்த கர்க்கடக முத்திரை, நிதானத்துக்கு கர்க்கடக முத்திரை, பொறுமைக்கு கர்க்கடக முத்திரை. அது என்ன நிதானம் பொறுமை? நிதானம் அப்படின்பது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் வந்து அவங்க மற்றவங்க சொல்கிறத சொல்லக்கூடிய பதில் நிதானம் பதிலடி சொல்ல நம்மளுக்கு அந்த தடுமாற்றம் வராது. அந்த எடுக்கக்கூடிய அந்த முடிவு திடமாக இருக்கும். அப்போது முடிவு எடுக்கிறதுக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு குழப்பமான காலங்களில் இந்த கர்க்கடக முத்திரையை இப்போ நிறைய பேர் நம்மளை அறியாமல் இந்த முதிரை கைக்கு வந்துடும். ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பாங்கன்னா அப்படி நீங்கள் அவங்கள உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த கர்க்கடக முத்திரை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, இயல்பாக வந்துடும். அப்போ குழப்பமான காலங்களில் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த கர்க்கடக முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை. நிதானம், பார்வைத்திறன் கூடும், மூச்சு நல்லா வேலை செய்யும், நுரையில் நன்கு சுருங்கி விரியும், கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாடெங்கு அப்படின்ற ஒரு அற்புதமான உரை. அப்போது தவறுதலாக கடுமையான உணவை செரிமானத்துக்கு இல்லாத மனிதர்கள் இந்த உணவை எடுத்துக்கிட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து இந்த கர்க்கடக முத்திரை பண்ணனா செரிமானம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த உணவு பார்த்தாலே எது கழிச்சிட்டு வருது, எனக்கு உணவு பார்த்தாவே பிடிக்கல, அப்போ எது ஒரு விருப்பு. அந்த மாதிரி மனிதர்கள் இந்த கர்க்கடக முத்திரையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா உணவும் வந்து அந்த சுவையும் தெரியும், அடுத்து எளிதில் ஜீரணமாகும், மனம் தன்னால் பிரியும். கஷ்டப்பட்டு மலம் கழிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பொறுமை நிதானம், அந்த நண்டு வெளியிலேருந்து வலையிலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வேகமாக வந்துடாது, எலியாவது வேகமாக வந்துடும். ஆனால் நண்டு அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்போ நம்ம செயற்கரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். நிதானமாக செயல்படக்கூடிய காலங்களில் நிதானமாக செயல்பட வைக்கும், பொறுமையாக காத்திருக்க வைக்கும். அதே சமயம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உடல் உறுப்புகள் அத்தனையும், ராஜ உறுப்புகள் அத்தனையும் அழகாக வேலை செய்யும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் கிரானிக் ஆஸ்மா, நாட்பட்ட அந்த ஆஸ்மா உள்ள நோய்களும் மூச்சு திறன் உள்ள நோய்களும் இப்படி வச்சு பாருங்கள்.
அழகாக படிப்படியாக அந்த நோய்கள் கரையும். ஆக நிதானத்துக்கும் பொறுமைக்கும் சிறிது பிரயாணத்தில் உள்ள காலத்திலேயும் அதிக சக்தியை கொண்டு போய் கொடுக்குறது இந்த கர்க்கிடக முத்திரை. இது எல்லோரும் வாழ்க்கையில் செஞ்சு பயனடையும். நன்றி, வணக்கம்.